நாகை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி, தற்பொழுது அரசு காப்பகத்தில் பாலியல் வன்கொடுமை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. நாகப்பட்டினம் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த மனநல ஆலோசனை கொடுத்தவர் போக்சோ சட்டத்தில் சற்று முன் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகூரில் உள்ள அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். விடுதி காப்பாளர் சசிகலா கொடுத்த புகாரின் பேரில் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வேம்பரசி நடவடிக்கை எடுத்துள்ளார். தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்து வகுப்படுத்தி குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொல்லை கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி.